ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பெஸ்ட் சினிமா. நான் உங்கள் ஜாக். அமரன் மூவியோட 14 டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் கங்குவா மூவியோட சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் அமரன் 14th டேவான நேற்று 4.7 crore கலெக்ட் பண்ணி ஓவராலாக 14 டேஸில் 262.1 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி கங்குவா மூவி ரிலீஸ் ஆனதுனால இன்னிலிருந்து அப்கமிங் டேஸில் அமரன் மூவியோட கலெக்ஷன் இன்னமும் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. 2024 டாப் ஓப்பனிங் டே குளோபல் ப்ரீசேல் தமிழ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது தி கோட் மூவி. ப்ரீசேலில் மட்டுமே 65 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. ரெண்டாவது வேட்டையன் 37.50 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. மூணாவது இந்தியன் பார்ட் 2, இது 29 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. ஃபோர்த்து கங்குவா 19.55 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த்து அமரன் 16.50 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. சிக்ஸ்த்து ராயன், இது 10.10 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. செவன்த்து தங்கலான், இது 8.50 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. இந்த லிஸ்ட்டில் கங்குவா மூவி 4th பொசிஷனை பிடிச்சிருக்கு. கங்குவா மூவி புக்கிங்ஸ்லேயும் சூப்பரான பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல ஸ்டேட்டில் இந்த மூவியை ஃபஸ்ட் ஷோ பார்த்த ரிவ்யூஸும் நல்லா பாசிட்டிவாக தான் வந்துட்டுருக்கு. 2024 ரிலீஸ் ஆன சுந்தர் சியினுடைய அரண்மனை பார்ட் 4 மூவி அவர் கெரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷனான 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி 2024 ரிலீஸ் ஆன விஜய் சேதுபதியோடைய மகாராஜா மூவி அவரோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷனான 106 crore கலெக்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு தனுஷுக்கு 2024 ரிலீஸ் ஆன ராயன் மூவி அவரோட கெரியரில் ஹையஸ்ட் கலெக்ஷனான 156 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட்டு சிவகார்த்திகேயனுக்கு அமரன் மூவி அவரோட கெரியரில் ஹையஸ்ட் கலெக்ஷனாக 250 crore ப்ளஸ் கிட்ட ரேஞ்சில் இப்போ கலெக்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி சூர்யாவுக்கும் கங்குவா மூவி அவர் கெரியரில் ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். ஸோ வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் ஜாக்.